நீங்கள் தொழிலில் புதுசாக தொழில் தொடங்குவதற்கோ இல்லை அந்த வேலையில் வந்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கோ சில முக்கியமான ஆரம்பங்கள் அதுக்கும் வந்து ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், போடக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப உபயோகம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் நல்லபடியாக அமையும். அதனால் அந்த விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நல்லபடியாக வரும். அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை ஏற்படும். நல்ல சிறப்பான மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் நிகழக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் மதியத்திற்கு மேல் நல்ல ஒரு லாபகரமான தினமாகவும் சிறப்பான தினமாகவும் இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பகல் வேளையில் காலையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் முக்கியமான வேலைகளை செய்யாமல் தள்ளி போடுவது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சில பயணத்துக்கான சில திட்டங்களை வகுப்பீர்கள். சில நேரங்களில் சிறு பயணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். முக்கியமாக உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதற்காக உங்களை சில பேர் அணுகுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பணி ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பகல் வேளையில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நன்னா அமையும். மாலை வேளையில் அவ்வளவு நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 1 மணி 2 மணிக்குள்ளே உங்களுடைய முக்கியமான அலுவல்களை முடித்து கொண்டால் அது வெற்றிகரமாக அமையும். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சற்று மனக்குழப்பங்கள் வரக்கூடிய தினமாகத்தான் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுவது நல்லது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய உத்வேகமும் செயல் திறமையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். ஒரு நல்ல தினம், உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஒரு தெளிவு பிறக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் பெருகும். அதே மாதிரி நீங்கள் வந்து சொந்தமாக நிலம் வாங்குவதோ இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது ஒன்று புக் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும், சிறு தாமதங்கள் ஏற்படும், பின்பு வெற்றிகள் ஏற்படும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப தொடக்கமே மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் தனப்பிராப்தியை தரக்கூடிய வகையில் சிறப்பாகவே அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கும். சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒரு பரபரப்பான ஒரு சூழல், சில நேரங்களில் உங்களுடைய முழு திறமையும் காட்டி சில வாக்குவாதங்கள், சில பேச்சுக்களில் கலந்து அதில் ஒரு சுமூக முடிவை எடுப்பதற்கு ரொம்ப அரும்பாடுபடுவீர்கள். உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தாமதங்கள் ஏற்பட்டு பின்பு நல்ல பலன்களே ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப அனுகூலமான தினமாக வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. குறிப்பாக கொஞ்சம் வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களை சார்ந்து இருப்பவர்கள், இவர்களுக்காக சில செலவுகளை நீங்கள் ஒருவேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். உங்களுடைய உடல்நிலையுமே சற்று மோசமான நிலைமையில் இருந்தால் அதில் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டியது அவசியம். சில தேவையற்ற செலவுகள், சில தேவையற்ற அலைச்சல்கள் இவரை தவிர்க்க முடியாததாகத்தான் அமையும். அதனால் நீங்கள் எதிலுமே சற்று கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும்.
பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக இது அமைகிறது. உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். தன வரவை காண்பிக்கிறது. நண்பர்களுடைய உதவிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய தொடங்கக்கூடிய எந்த விஷயமுமே சிறப்பாக வளர்ச்சி பெறும். எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான சிறந்த தினமாக உங்களுக்கு அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் தோன்றி மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நற்பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், உங்களுடைய பெயரும் புகழும் சிறந்து விளங்குவதற்கான சில சூழல்கள், அதில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல சூழல், இதெல்லாம் அமைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தினம் என்று தான் குறிப்பிட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு மேல் நல்ல வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். எந்த ஒரு விஷயமே சுலபமாக முடிந்துவிடும். வெற்றி வாய்ப்புகளும் புகழும் நிலை தோங்கி நிற்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் நீங்கிறது. அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கிறது. பண வரவு எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து சேருகிறது. எந்த ஒரு இடத்துலையும் சுமூகமான ஒரு சூழல் நிலவே உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு ஏற்படும். ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நீங்கள் போராட பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடும். சில நேரங்களில் பண நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாகவும் சில விஷயங்களை கையாள வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தன நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சுபிட்சமான தினம். சில சுபமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். திருமணத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதற்கான ஒரு நல்ல வரன்கள் வருவதோ இல்லை திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் காலையில் நீங்கள் திருமாலை வணங்கி நாளை தொடங்கும் பொழுது நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடிய நாளாக மாறும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிறப்புகளும் நிறைந்த நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் காணாமல் போய்விடக்கூடிய அளவுக்கு சில நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் என்பதும் சிறப்பாக பெருக ஆரம்பிக்கும். கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு நல்ல சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது.
அதனால் மன நிறைவை தரும், மன கவலையை போக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் காலையில் சற்று குழப்பங்கள் எல்லாம் தெரிந்தாலும் மாலையில் அது விலகி தெளிவு பிறக்கும், வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள், சுலபமான வெற்றிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்றன. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், மனசில் நிம்மதி ஏற்படும், தொடர்ந்து இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனசில் தைரியமும் சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் ஒளிர்விடக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்களும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் காரிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் மனசில் ஒரு சோம்பேறித்தனம், அதனால் அதை ஒழிச்சிட்டு அது ரொம்ப வேகமாக நம்ம வேலை செய்யும் பொழுது தான், நேரத்தை வீணாக்காமல் வேலை செய்யும் பொழுது தான் நம்மளுடைய திறமை முழுவதுமாக வெளிப்பட்டு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதை மனசில் கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுமூகமாக நீங்கள் நினைத்த எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய வகையில் நல்ல சூழல் தென்படுகிறது.